ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு பெரியன் நொபிலிட்டி, பெரோயா நற்குணசாலிகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பரிசுத்த பவுல் தனது 2வது மிஷனரி பிரயாணத்திலே இந்த பெரோயா பட்டணத்துக்குள்ளே போகிறார். அவர் முதல் மிஷனரி பயணத்திலே பவுலும் பர்னபாவும் சென்று அவர்கள் தெர்பே, லீஸ்திரா போன்ற பல பட்டணங்களை சுற்றி திரிந்து பின்பு மீண்டுமாக 2வது மிஷனரி பிரயாணத்திலே சீலாவோடு கூட அவர் பிரயாணம் செய்து ஏற்கனவே சந்தித்ததான அந்த தெர்பை, லீஸ்திரா போன்ற பட்டணங்கள் எல்லாம் சந்தித்து பின்பு அவர்கள் துரோவா என்கிற இடத்துக்குள்ள வராங்க. இவைகள் எல்லாம் ஆசியா பகுதியில நடக்கிறதான ஒரு ஊழியங்கள். ஆகவே இப்பொழுது துரோவா பட்டணத்திலே அவர் ஜெபித்து அவர் தூங்கி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை பவுலுக்கு தருகிறார். அது என்னவென்றால், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டதாக அந்த தரிசனம் இருந்தது. உடனே பவுல் கர்த்தர் நம்மை இந்த மக்கெதோனியா நாட்டில் போய் ஊழியம் செய்யும்படிக்கு அழைத்தார் என்று அவர்கள் மனதிலே அறிந்து கொண்டு அவர்கள் இப்போது உடனடியாக அவர்கள் புறப்பட்டு இந்த மக்கெதோனியா நாட்டுக்குள்ள போகிறார்கள். இந்த மக்கெதோனியா நாடு என்பது ஒரு ரோம அரசாட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதி. அதிலே அவர்கள் தெசலோனிக்கே வருகிறார்கள், அம்பிபோலி வருகிறார்கள், அதுக்கடுத்து இங்கே பெரோயா பட்டணத்துக்குள்ள வருகிறார்கள். இங்கே பவுல் அவர் பிரசங்கம் பண்ண ஒரு இடத்தை தெரிவு செய்கிறார். அதுதான் ஜெப ஆலயங்கள். இந்த ஜெப ஆலயத்துக்குள்ள போய் ஓய்வு நாட்களிலே அங்க கூடி வந்த யூதர்கள் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண அங்க போகிறார். அப்ப யூதர்கள் அவர்கள் சிறையிருப்பின் காலத்திலே, பாபிலோனிய நாட்டிலே சிறையிருப்பின் காலத்திலே அவர்கள் இப்படி ஜெப ஆலயங்களாக சின்ன சின்ன கூடுகையாக அவர்கள் கூடி வந்து மினிமம் குறைந்தது 10 பேர் அதிலே கூடி வந்து அவர்கள் ஜெபித்து வேத வசனங்கள் எல்லாம் அவர்கள் அந்த வசனங்களை படித்து தியானம் செய்வார்கள். இதுதான் அந்த சினகோக் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிரிங்கிங் டுகெதர் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல வந்து கூடினார்கள். இப்பொழுது பவுல் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி இவரும் அந்த ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துக்குள்ளே போய் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறதான சத்தியங்களை, மோசேயின் நியாயப்பிரமாணங்கள், சங்கீத புஸ்தகங்கள் மற்றும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலிருந்து அவர்களுக்கு எடுத்து காட்டி அவர்களுக்கு புரிய வைக்கிறார். ஆகவே யூதர்கள் எதிர்பார்த்ததான மேசியா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை மிக தெளிவாக அவர்களுக்கு அவர் எடுத்து கூறி இயேசுவினுடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியத்தை அவர் தெளிவாக எடுத்து சொன்னார். ஆகவே அந்த பட்டணத்து ஜனங்கள் அவர் பேசின வார்த்தையை, வசனத்தை மனோவாஞ்சியை கேட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பெரோயாவிலே யூதர்களும் மற்றும் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களும் அங்கே கூடி வந்தார்கள். கிரேக்கர்கள் இந்த யூத மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றும்படிக்கு தங்களை அர்ப்பணித்து அவர்கள் பிராசனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானஸ்நானம் எடுத்து அதிலே யூதர்களைப் போல அவர்களும் ஓய்வு நாளிலே கூடி அவர்கள் யூதர்களோடு கூட சேர்ந்து அவர்கள் ஆராதித்தார்கள். அவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை கேட்டபோது அவர்கள் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். வசனம் சொல்கிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். They received the word with all eagerness. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை வேத வசனத்தின் மேல அவங்களுக்கு அந்த வாஞ்சையும் தாகமும் அவர்களுக்குள்ள இருந்ததை பார்க்கிறோம். அப்ப பவுல் வேத வசனத்தை விலக்கி காண்பித்தார். அவர்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த பெரோய சபையில ஒரு நல்ல ஒரு சாட்சியம், ஒரு முன்மாதிரி காணப்படுகிறது. வேதாகமத்தை விலக்கி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
ஆகவே வேத வசனத்தை விலக்கி சொன்னால் மட்டுமே புரியும். பாருங்கள், எத்தியோப்பிய மந்திரி அவன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாங்கி படித்து கொண்டு போகிற போது அவன் படிப்பது அவனுக்கு புரியவில்லை. அப்பொழுது ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் அவருக்கு விளக்கமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சத்தியத்தை அவர் தெளிவாக, அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது என்பதை தெளிவாக அவருக்கு அந்த 53வது அதிகாரத்தை தெளிவாக விளக்கினதுனால அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான். உடனே கேட்கிறான், ஞானஸ்நானம் எடுக்க ஏதாவது தடை இருக்கிறதா? நீ முழு இருதயத்தோடு இயேசுவை விசுவாசித்தால் எந்த தடையும் என்று சொன்ன பொழுது அங்கு தண்ணீர் வந்தது. இருவருமாக சேர்ந்து அவர்கள் தண்ணீருக்குள் இறங்கினார்கள். பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த உடனே அவர் ஆவியானவர் கொண்டு போய்விட்டார். பாருங்கள், அந்த எத்தியோப்பிய மந்திரி மிக சந்தோஷமாக அவன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆகவே வேத புத்தகம் கையில் இருப்பது நல்லது. ஆனால் அதை படிக்கும் போது நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதை விளக்கி சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் சபையிலே சத்தியத்தை கேட்கும் போது நீங்கள் அதை விசுவாசித்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மாறுதலும் உண்டாகும். அதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை. அது ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது அது கிரியை செய்கிறது என்பதை பார்க்கிறோம். அவனுக்குள்ளாக மாற்றத்தையும் ஒரு மறுரூபத்தையும் அந்த வசனம் கொண்டு வருகிறது. ஆகவே இந்த பட்டணத்தார், இந்த பெரோயாவில் இருந்த அந்த யூதர்கள் வசனத்தை வாஞ்சியோடு கூட ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்பதனால தான் நமக்கு விசுவாசம் வருகிறது என்று வசனம் சொல்றது. அப்படி என்றால் வார்த்தையை அனுதினமும் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை நாம் மேலோட்டமாக படிப்பதை விட்டுவிட்டு அவைகளை நாம் கவனமாக விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:41 வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பேதுரு பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் பிரசங்கித்த பொழுது அவருடைய வசனத்தை கேட்ட அந்த யூதர்கள் முதலாவது இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் அவர்களுடைய இருதயத்தை தொட்டது. அதுதான் அங்கு நடக்கிற அற்புதம். அவர்கள் வசனத்தை கேட்டும் போது அவர்களுக்குள்ள விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தை தருவதே வசனம் தான். ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வசனத்தை நீங்கள் கேட்கிறீர்களோ, வாசிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாக விசுவாசம் என்பது அது பெருகும். அது உங்களுடைய இயேசுவின் வார்த்தை உங்கள் இருதயத்தை தொடும். ஆகவே அந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேளுங்கள் அருமையானவர்களே. அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஞானஸ்நானம் எடுத்த உடனே என் கடமை முடிந்தது என்று எண்ணாமல் அனுதினமும் ஆலயத்திலே வந்து கூடி ஜெபித்து பரிசுத்தவான்களோடு ஐக்கியம், தேவனோடு கூட ஐக்கியம், அப்பம் பிக்குதல், ஜெபம், ஊழியம், இவைகளிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகவே ஞானஸ்நானம் எடுத்த உடனே கடந்து முடிந்து விடவில்லை. மேற்கொண்டு நாம் ஆவிக்குரிய சத்தியத்தில் வளர்வதற்கு சபையின் ஐக்கியம் மிக முக்கியம். ஆகவே சபையில நடக்கிறதான அதிகாலை ஜெபம், உபவாச ஜெபங்கள், விசேஷித்த கூட்டங்கள், ஊழியங்கள், வீடுகளிலே கூடுகிற கூட்டங்கள், இவைகளிலே நீங்கள் உற்சாகமாய் நீங்கள் பங்கு பெறும்போது இன்னும் ஆவிக்குரிய நல்ல சத்தியங்களை நீங்கள் விளக்கமாக அதை புரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தையும் மறுரூபத்தையும் உங்களுக்குள்ள கொண்டு வரும். உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் அருமையானவர்களே. அவர்கள் சபையிலே ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அந்நுண்ணியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆகவே இந்த நாட்களிலே நாம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதில் பங்கு பெறுவதாக இருக்க வேண்டும். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். எக்ஸாமினிங் த ஸ்கிரிப்சர் டெய்லி. அவர்கள் தினந்தோறும் சபையிலே கூடி வந்து என்ன செய்தார்கள்? பவுலினால் சொல்லப்பட்ட அந்த மேசியாவை குறித்த, இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியம், அதை தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்ள மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள் மற்றும் சங்கீத புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், இவைகளை வைத்து உண்மைதானா என்பதை அவர்கள் ஆராய்ந்தார்கள்.
ஆதியாமத்திலே சொல்லப்பட்ட ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்தாக கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்து அவர் சாத்தானின் தலையை நசுக்குவார், அவர் சிலுவையில் அறையப்படுவார் என்கிற சத்தியம், அந்த புரோட்டோ இவாஞ்சலிசம், அது சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆம், எழுதப்பட்டது உண்மை என்பதை அவர்கள் கண்டுபிடித்து அதை அறிந்து கொண்டார்கள். ஆகவே நாம் ஓரலாக வாய்மொழியாக நாம் கேட்காமல் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் அவர்களை விளக்கமாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளும் போது ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும்படிக்கு அதில் நடக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே மேலோட்டமாக நாம் படிக்காமல் அதை ஆராய்ந்து படிக்க வேண்டும், அதை ரிசர்ச் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிரேக்க வார்த்தை அனோக்ரினோ, அதாவது மேலும் கீழுமாக சரித்து பார்த்தல், கவனமாக சரியாகவே ஆராய்தல் என்று அர்த்தமுடையது. ஆகவே வேத வசனத்தை மேலோட்டமாய் படித்து கொண்டு போவதனாலே சம்பவங்கள் மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கும். குருடன் பார்வை அடைந்தான், முடவன் நடந்தான், இயேசு மரித்தவனை உயிர்த்தெழ செய்தார், இவைகள் எல்லாம் இந்த சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய சத்தியம் என்பது உபதேசங்கள். அதை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். கிறிஸ்து அவர் நமக்காக வந்த இரட்சகர், நம்முடைய ஆண்டவர், நம்மை தேடி வந்தவர், நமக்காக சிலுவையில பலியானவர், நமக்காக உயிர்த்தெழுந்தவர், என்னை தேடி வந்தார் என்கிற அந்த சத்தியத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவரை பின்பற்றுவதற்கு அது நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கும். பிறையா யூதர்களிடத்துல மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், சங்கீத புஸ்தகம், தீர்க்க தரிசன ஆகமங்கள் இருந்தது. ஆகவே அவைகளை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் அவர்கள் விசுவாசித்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 24:44 வாசிக்கிறோம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறிய வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இயேசுவானவர் தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அடிக்கடி சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டார். ஆனால் சீஷர்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அன்றைக்கு அவர்கள் விளங்கவில்லை. இயேசு மரித்த பொழுது சீஷர்கள் எல்லாம் ஓடிப்போய் கதவுகளை பூட்டிக் கொண்டு உள்ளறையில பதுங்கி கொண்டிருந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி கேட்டோம். அவர்கள் ஒருவரும் வெளியே வர துணியவில்லை, பூட்டப்பட்ட அறையில இருந்தார்கள். இயேசுவே சீஷர்களை தேடி பூட்டப்பட்ட அறைக்குள்ள அவர் உள்ளே போய் அங்கே சீஷர்களை சந்தித்து, நான் உயிர்த்தெழுந்தேன், நான் உயிரோடு கூட இருக்கிறேன், என்னை தொட்டு பாருங்கள் என்று அவர்களிடத்துல தன்னுடைய சரீரத்தை கைகளையும் கால்களையும் காண்பித்தார். கைகளிலே அறையப்பட்ட அந்த காயங்கள், தழும்புகள், அதை இயேசு காண்பித்தார். நான் தான் என்று அறியும்படி என்னை தொட்டு பாருங்கள் என்றார். ஆகவே சீஷர்களுக்குள்ள இருந்த அந்த சந்தேகங்களை கர்த்தர் போக்கினார். இயேசுதான் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று சீஷர்கள் அன்றைக்கு அறிந்து கொண்டு இயேசு அவர்களுக்கு இந்த சத்தியத்தை விளக்கி சொல்கிறார். என்னை குறித்து எழுதியிருக்கிற சத்தியங்கள் நிறைவேற வேண்டியது. ஆகவே இயேசுனுடைய பிறப்பும் மரணமும் ஒரு சாதாரண மனிதனுக்கு நடப்பது போல அல்ல. அது இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், நிறைவேறிய காரியங்கள். ஆகவே நாம் அவைகளை முழுதுமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, யோவான் 5:39 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி என்றால் இயேசு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை நாம் ஆராயும் போது அதனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். வசனம் இயேசுவை குறித்து தான் சொல்கிறது. அப்போ முழு வேதாகமத்தினுடைய மைய கருத்து இயேசு கிறிஸ்து. The central theme of the Bible is the Jesus Christ. ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்த பக்கம் பக்கமாக ஒவ்வொரு பக்கத்திலும் அவரை குறித்த நல்ல சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் நமக்கு இந்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். ஆகவே வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை. இட் இஸ் வேர்ட் ஆஃப் காட். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம்
நமக்காக கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஆகவே நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடையும்படிக்கு, நாம் சரியாக உருவாக்கப்படும்படிக்கு நமக்காகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில இவைகளை தியானிக்க வேண்டும். மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட், ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். வேதத்தை வாசிக்க வேண்டும், அதே நேரத்தில் அதை தியானம் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேச நாம் இடம் கொடுக்க வேண்டும். குவைட் டைம், ஒரு அமைதியான நேரம், கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்மோடு பேசும்படிக்கு நாம் காத்திருக்கிற நேரம். நாம் பேசுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஜெபத்திலே நேரத்தை தருகிறார். அப்பொழுது நாம் ஜெபிக்கிறதை, நம்முடைய பிரச்சனைகள், சஞ்சலங்கள், நம்முடைய கவலைகள், பாரங்கள், இவைகளை குறித்து நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது அவர் கவனமாய் கேட்கிறார். அதுபோல தேவ சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு நாம் நேரத்தை அவருக்கு அமைதியாக நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் பேசுவதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். ஆவியானவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரே, இந்த வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டு ஜெபிக்கும் போது ஆவியானவர் வேத வசனத்திற்குரிய நல்ல மறைவான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை தருகிற ஆண்டவர். ஆகவே பைபிள் இஸ் எ ட்ரெஷர், அது ஒரு பொக்கிஷம். அதில் இருக்கக்கூடிய மறைவான சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆகவே இதுல நாம் தியானித்து பழக வேண்டும். ஆகவே இந்த வேத வசனத்தை சரிவர வாசிக்காதவர்கள், அதை தியானிக்காதவர்கள் சீக்கிரத்தில் வழிவிலகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காரணம், இந்த உலகத்துல மலிவான பிரசங்கங்கள் உண்டு, தவறான உபதேசங்கள் உண்டு, செழிப்பு உபதேசங்கள் உண்டு. ஆகவே இந்த உலகத்தை காரியங்களை குறித்து பேசுகிறதான காரியங்கள் உண்டு. ஆகவே ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்காக நின்று பிடிக்க முடியும். வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் நாம் இந்த வசனத்தை கொண்டு நாம் ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். 3வது காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் நற்குணசாலிகளா இருந்தார்கள். they were more noble. நற்குணசாலிகளா இருந்தார்கள். அப்படி என்றால் வேத வசனத்தை விரையா அந்த விசுவாசிகள் உள்ளத்துல கிரியை செய்தது. வசனம் கிரியை செய்தது. ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை அவங்களோட வாழ்க்கையில நல்ல குணங்களை கொண்டு வந்தது. இதுவரைக்கும் இருந்த அவங்களுக்குள்ள இருந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறி ஆவிக்குரிய நல்ல சுபாவங்கள் அவளுக்குள்ள வந்தது. கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றுவர்களாக, கடினமான சூழ்நிலைகளை அவர்கள் பொறுத்து கொள்கிறவர்களாக, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சுபாவங்கள் அவங்களுக்குள்ள வந்தது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22-23வது வசனத்துல வாசிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய குணங்கள் அவங்களுக்குள்ள வந்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த சுபாவங்கள் நமக்குள்ள வர வேண்டுமானால் நாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சுபாவங்கள் நமக்குள்ள வரும். ஆவிக்குரிய சுபாவங்கள் வரும். ஆகவே இந்த சுபாவங்கள், ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே உருவாக்குகிற ஆவியானவர் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அது நமக்குள்ள உருவாகிறது. வரங்கள் அவர் தருவது, ஆனால் கனிகள் நமக்குள்ள வர வேண்டுமானால் நாம் தான் வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். காரணம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் ஒழுங்கில்லாமல் நடந்து கொண்டோம். கோணலும் மாறுபாடுமான வாழ்க்கை நமக்குள்ள இருந்தது. ஆனால் இயேசு அதை நேராக சத்தியத்தின்படி நம்மை நடத்த விரும்புகிறார். ஆகவே இந்த வேத வசனத்தின்படி நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கோணலான வாழ்க்கை நேராக மாறுகிறது.
ஆகவே நம்மை ஆவிக்குரிய சத்தியத்துக்கு நம்மை நடத்துகிறது என்பதை பார்க்கிறோம். 4வது காரியம், ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். many women and men believe. அப்படி என்றால் வேதத்திலே அவர்கள் எதிர்பார்த்த ஆதாரங்கள் அவர்களுக்கு கிடைத்தது, சாட்சிகள் அவர்களுக்கு கிடைத்தது. தொல்பொருள் ஆராய்ச்சியினால் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள், புராதன சின்னங்கள் அங்கு இருந்தது. பவுலினால் சொல்லப்பட்ட இடங்கள், பெயர்கள், இவர்கள் எல்லாம் உண்மை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஆதாரங்கள், சாட்சிகள், தீர்க்க தரிசன நிறைவேறுகள், இன்றும் அழியாத நினைவு சின்னங்கள், இடங்கள் ஆகியவற்றை நீங்கள் விசுவாசிகள். அருமையானவர்களே, நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு உண்டு. எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். ஆகவே இத்தனை சாட்சிகள் நமக்கு இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான கர்த்தரை நாம் விசுவாசித்து அவரை நோக்கி ஓட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. விசுவாசத்தில் பெண்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். பாருங்கள், பெண்கள் தான் இயேசுவை அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம் அவர்களுடைய அர்ப்பணிப்பு, ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் அவளுக்குள்ள இருந்தது. முதல் முறையாக மக்கதோனியா நாட்டுக்குள்ள பவுல் சென்ற பொழுது பிலிப்பி பட்டணத்துக்குள்ள போகிறார். அங்கே அவர் ஆற்றங்கரை ஓரத்தில் வந்த பெண்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். அதில் லீதியாள் என்கிற ஒரு பெண் அங்கே வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்டபோது ஆவியானவர் அவருடைய உள்ளத்தை தொட்டார். பாருங்கள், இயேசுவை அவள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். அவள் ஒரு பெரிய இரத்தாம்பர வியாபாரி. அவள் தன்னுடைய வீட்டில் ஊழியத்துக்கு இடம் கொடுத்து அங்கே ஆராதனை ஜெபம் நடக்க தன் வீட்டுக்கு அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். பெண்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள், அவர்கள் கணம் பொருந்திய ஸ்திரீகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நல்ல செல்வாக்கு உள்ள மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் ஆண்டுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. அருமையானவர்களே, ஆகவே அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு, வேத வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. எந்த மனிதனுடைய வாழ்க்கையில வேத வசனத்துக்கு இடம் கொடுக்கிறார்களோ, எந்த குடும்பம் வேத வசனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, எந்த தேசம், எந்த நிறுவனம் இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அணு தினமும் அதை நீங்கள் தியானம் செய்யுங்கள், வாசியுங்கள். வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உங்களுடைய கிருபையுள்ள நல்ல வார்த்தைக்காக நன்றி. பெரேயா பட்டணத்தில் இருந்த அந்த யூத மக்கள் இயேசுவே பவுலினால் சொல்லப்பட்ட வசனங்கள் உண்மைதானா என்று அவர்கள் வேத வசனத்தில் ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து ஆதாரங்கள், சாட்சிகள், தீர்க்க தரிசன நிறைவேறுகள் இவைகளெல்லாம் அவர்கள் கண்டுபிடித்து விசுவாசித்து நற்குணசாலிகளாக மாறினார்கள். வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இவர்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து அவைகள் சொல்லப்பட்டுள்ள சத்தியங்கள் உண்மைதான் என்று அவர்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில இன்னும் கர்த்தருக்காக பிரயோஜனம் உள்ளவர்களாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களாக, பிறருக்கு சாட்சி உள்ளவர்களாக மாற்றுக. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.